என் பேர் பார்த்தசாரதி. நான் எண்ணூர் மீனவ கிராமத்தை சார்ந்தவன். இப்போது தொடர்ந்து பார்த்திங்கன்னா எண்ணூர் பகுதி கொசத்தலை ஆறு முழுவதுமே சிபிசிஎல் நிறுவனத்துலேருந்து ஆயில் மிதந்து அந்த ஆயில் அகற்றுறதுக்கான வேலையும் குறைஞ்சபட்ச வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன ஒரு மெயினான பிரச்சனைனாக்கா, அந்த ஆயில் மிதக்கிறதுல அதில் மீன் செத்து இறால் நண்டுலாம் மிதந்துட்டு கிடக்குது. பறவை இனங்கள் ஆயிரக்கணக்கான ரதம் நம்ம எண்ணூர் பகுதியாக இருக்கட்டும் அல்லது பழறுகாடு பகுதியாக இருக்கட்டும், அந்த உணவு சாப்பிட்றதுக்கு உணவு சாப்பிட்றதுக்கு பறவை வர்றது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மீனை கண்ட உடனே பறவை தண்ணியில் உட்காரும் போது என்ன ஆகிடுன்னா, அந்த உட்கார்ந்த பிறகு அந்த பறவையால் பறக்க முடியல. ஏன் பறக்க முடியலன்னா, ஃபுல்லாகவே ஆயில் அந்த பறவை மேலே ஒட்டிக்குது. ஆயில் உடம்பு தோல் ரெக்கை எல்லாம் பறவை ஒட்டி அந்த பறவை ஒரு சில பறவை பறக்க முடியாமல் அப்படியே கீழே மயங்கி விழுந்துருது. இன்னொன்று, அந்த ஆயில் தண்ணி குடித்தும் அந்த பறவை மயங்கி விழுற சூழ்நிலை தான் விழுந்து ஆகிருக்கு. இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இது வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த பகுதியில்? வனத்துறை எங்கே இருக்குன்னே தெரியலங்க. இங்கே வனத்துறை எங்கே இருக்குது, அவங்க எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. எங்கேயோ ஒரு மூலையில் காரில் வராங்க, ஆளுக்கு ஒரு கார் கொடுத்துக்குது கவர்மெண்ட்டு. காரில் வராங்க, கார்லேயே போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. எப்போ இருந்து வனத்துறை வந்திருக்கு? எத்தனை ஆயிரக்கணக்கான பறவைகள் இந்த இடத்துல பறந்த இடம், வாழ்ந்த இடம், ஏதாவது ஒரு பறவை காட்டுங்க பார்க்கலாம். இங்கே ஒன்றுமே கிடையாது. இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு எதிராக தான் இன்றைக்கி இங்கே நடந்துகிட்ருக்கு. இதுவா இப்போ இறந்து போன பறவைகளும் சரி, இந்த அந்த ஆயில் படைஞ்ச பறவைகளை கணக்கு எதனா எடுத்துருக்காங்க வனத்துறை தரப்பில்? வாய்ப்பே இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கணக்கு எடுத்தால் வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மனுஷன் இறந்து போகிறான், மீன் இறந்து போகுது, வாழ்வாதாரம் அழிஞ்சு போகுது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதை பற்றிலாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.